எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 18 பிப்ரவரி 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோல நம்ம திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன், திருமலையில நேரடியாக தரிசனம் வரவங்களுக்கு உண்டான ரூம் புக்கிங்கான வேகன்சி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அது தவிர திருப்பதி திருமலா தேவஸ்தானம் சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக இன்னைக்கு 18ஆம் தேதி பிப்ரவரி அதிகாலை 10 மணிக்கு ஆர்ஜித சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஸ்டார்ட் ஆகுது. இது 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா எலக்ட்ரானிக் குழுக்கள் மூலமாக உங்கள் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டா நீங்க இந்த சேவையில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திருப்பதியில தினமும் இரவு 9 மணிக்கு 3 இடங்கள்ல ஸ்டார்டட் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது மறுநாள் காலையில 3 மணிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட்ல இருந்து இரவு 9-10 மணி வரைக்கும் உண்டான ஸ்லாட் வரைக்கும். அது முடிந்த பிறகு அதுக்கு அடுத்த நாளைக்கு உண்டான அதிகாலையில 2 ஸ்லாட்டுக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 12,400 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இரவு 2 மணிக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ் படி 3,800 டோக்கன் பாக்கி இருந்தது. இன்றைக்கு அதிகாலையில 5 மணிக்கு கிடைத்த ஸ்டேட்டஸ் படி 2 நாட்களுக்கு உண்டான எல்லா எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஆனது திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இரவு 9 அல்லது 9:30 மணிக்கு கொடுக்குறாங்க. 2 நாட்களுக்கும் சேர்த்து சராசரியாக 16,000 டோக்கன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. திருமலையில தற்போது கூட்டம் சற்று குறைவாக இருப்பதனால இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் இந்த டோக்கன்கள் எல்லாருக்கும் கிடைத்தது. அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய விவரம் பார்க்கலாம். தினமும் அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையாக போறவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கு காலையில 4,100 எஸ்எஸ்டி டோக்கன் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த டோக்கனை அடிவாரத்துல நடக்க ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல உங்க ஆதார் கார்டை எண் பதிவு பண்ணி இந்த டோக்கன் வாங்கிட்டு மேல நடந்து போகலாம். 1,200வது படிக்கட்டு கிட்ட ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்க டோக்கனை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்பதான் மேல உங்களுக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அடுத்து திருமலைக்கு நேரடியாக வரும் பக்தர்கள் ஆஃப்லைன் மூலமாக 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணுவதற்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஆர்ஓ ஆபீஸ் திருமலையில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க தினமும் அதிகாலை 5 மணிக்கு ரூம் வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பக்தர்களுக்கு அலாட்மெண்ட் பண்றாங்க. நீங்க அதிகாலையில 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக 1 மணி நேரத்துக்குள்ள ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபடி இன்று காலையில 5 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 988 ரூம் அவைலபிளாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிஆர்ஓல கீழே பேஸ்மெண்ட் இருக்கும். அங்க மக்கள் அதிகாலையிலேயே லைன் நிற்பாங்க. நீங்களும் அந்த லைன்ல சேர்ந்து உங்களோட ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து உங்க மொபைல் நம்பரோட பதிவு பண்ணிட்டு வந்துடணும். சீனியாரிட்டி படி உங்க அலாட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான ரூம் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டேஜுக்கு உண்டான ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல ஆன்லைன் மூலமாக பணம் கட்டி நீங்க அந்த ரூம் அலாட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது 50 ரூபாய் 100 ரூபாயில எந்த காட்டேஜ் வேணா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த சமயத்துல எது காலியாக இருந்ததோ அதுதான் கொடுப்பாங்க. நம்ம சாய்ஸ் எதுவும் கேட்க முடியாது. 10 மணிக்கு மேல பண்றவங்களுக்கு ரூம் கிடைப்பதற்கு சற்று தாமதம் ஆகும். ஏன்னா ரூம் அதுக்கப்புறம் காலியாக தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால நீங்க லேட்டா புக் பண்ணீங்கன்னா 3 மணிலேருந்து 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் தினமும்
இரவு 7 மணி அல்லது 8 மணி, இரவு 7 அல்லது 8 மணிக்கு கூட்டத்தை பொறுத்து திறந்து வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக டிடிடி நிர்வாகம் சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதை பற்றிய விவரங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஏற்கனவே சொன்னது போல மே மாதத்திற்கு உண்டான ஆர்ஜித சேவை 300 ரூபாய் சிறப்பு டிக்கெட் மற்றும் அகாமடேஷன்ஸ்க்கு உண்டான புக்கிங் 18ஆம் தேதியான இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன புக்கிங் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விவரத்தை ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அடுத்ததாக சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. அலிபிரி நடைபாதையில தினமும் காலையில பக்தர்கள் நடந்து செல்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இரவு 9 மணி வரைக்கும் இந்த நடைபாதை திறந்திருக்குது. இந்த நடைபாதையில சில நாட்களுக்கு முன்பதாக சிறுத்தை ஒன்று நடமாட்டம் காணப்பட்டதாக தகவல் கொடுத்திருக்கு. அதனால பக்தர்களுக்கு பாதுகாப்பை முன்னிட்டு சில எச்சரிக்கை நடவடிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுபடி பக்தர்கள் 2 பேர் 3 பேராக தனித்தனியாக செல்பவர்கள் மதியம் 2 மணி வரைக்கும் தான் நடந்து போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகளை மதியம் 2 மணி வரைக்கும் தான் அவர்களோடு செல்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு மேல எந்த குழந்தைகளுக்கும் அனுமதி கிடையாது. அது போல 2 மணிக்கு பிறகு 100 பேர் சேர்ந்த அப்புறம் ஒரு பேட்சா தான் அனுப்புவாங்க. அதே போல இரவு 9 மணிக்கு இந்த நடைபாதையை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தற்போது ஒரு செய்தி உலாவது வாட்ஸ்அப் மூலமாக திருமலையில டிக்கெட் புக் பண்றதுக்கான வசதிகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதற்கு டிடிடி நிர்வாகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் மாநிலம் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஆந்திராவில் உள்ள கோயில்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. திருப்பதி திருமலா கோயில்களையும் இதில் இணைக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் கொடுத்திருந்தாங்க. ஆனா இது தற்போதைய நிலையில் ஒரு பரிசீலனை நிலையில் தான் உள்ளது என்றும் இது அமல் செய்யப்படவில்லை என்று விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் சைபர் குற்றவாளிகள் இது மூலமாக ஃப்ராடு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதுனால அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அவங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இது போல தினமும் இந்த சேனல்ல நம்ம திருமலை தொடர்பாக விவரங்களை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ இப்ப நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.